ஒருவருக்கு தேதி குறித்துவிட்டால் அந்த நாளில் அவரின் உயிரை எமன் எடுத்துச் செல்வார் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு சிற்பிக்கும் எமன் ஒரு தேதியை குறித்துவிட்டார். அந்த தேதி பற்றி எப்படியோ சிற்பிக்கும் தெரிந்துவிட்டது. அவருக்கு உயிர் பிரியமாயிருந்தது. இறக்க விருப்பமில்லை. சிற்பிக்கு தெரிந்த ஒன்று, எமன் ஒரே ஒரு முறைதான் பாசக்கயிற்றை வீசுவார். அதில் தவறிவிட்டால் மீண்டும் அதை பயன்படுத்தி உயிரைப் பறிக்கும் அதிகாரம் அவருக்கு இல்லை. இதை எறிந்த சிற்பி ஒரு யுக்தி யோசித்தார். தன் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி தன்னைப் போலவே அச்சு அசலாக 2 சிலைகள் செய்தார். எமன் வரும் நேரம் அவற்றை தரையில் சாய்த்து படுக்க வைத்துவிட்டு நடுவில் தானும் படுத்து கண்களை மூடிக்கொண்டார். எமன் வந்தார், பார்த்தார். 3 உருவங்கள். ஆனால் எது சிலை எது மனிதன் என குழம்பிவிட்டார். அவ்வளவு நேர்த்தியாக சிற்பி உருவாக்கியிருந்தார். தவறாக சிலையின் மீது கயிற்றை வீசிவிட்டால் பாவமாகிவிடுமே. நேரம் கடந்து கொண்டிருந்தது. எமன் யோசித்தார். ஒரு யோசனை தோன்றியது. அவர் சத்தமாக கூறினார், அட, என்ன தத்ரூபம் இது! இவற்றை செய்த சிற்பியை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. எது சிலை எது ஆள் என்று என்னால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லையே. இவ்வாறு கூறி 3 உருவங்களையும் கவனமாக நோக்கினார். அவர் எதிர்பார்த்தது நடந்தது. நடுவில் படுத்திருந்த உருவத்தின் உதட்டில் லேசான முறுவல் தெரிந்தது. தற்பெருமைதான், வேறென்ன? சடாரென எமன் கயிற்றை வீசினார். கெடுத்தது எது? தான் என்ற ஈகோ. நம்மில் பலருடைய பிரச்சனைகள், மன வருத்தங்கள், சோர்வுகள், இவைகளின் மூல காரணம் இதுவே. நான், தான், எனது, நான் பெரியவன் என்ற எண்ணங்களை நீக்கிவிட்டால் நாம் உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றியாளர்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.